இலக்கு திருமணம் அப்படின்னு வச்சு தான் அந்த தாலிக்கு தங்கமாவதே வச்சிருந்தாங்க. இல்ல. பெண்களுடைய இலக்கு திருமணம் இல்ல. அது கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம்ன்ற சிறைக்குள்ள. அதுக்கப்புறம் தாலி கட்டிக்கணுமா வேணாமாங்கிறத அவ முடிவு பண்ணிக்கிறான். அந்த மாதிரி ஒரு விடுதலை குடுக்கணும்னு அரசு நெனச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது திரும்பவும் அண்ணன் சீர், தாய்மாமன் சீர் அப்படின்ற அந்த வேர்டிங், அந்த திட்டம் எல்லாமே வந்து அவங்கள திரும்ப பிற்போக்கா கொண்டு போற மாதிரி தோணுது. அண்ணன்கிற வார்த்தை வந்து பெண்ணை சிறுமைப்படுத்தக்கூடியதில்ல. அது ஒரு வலு எப்பயுமே. என் தங்கச்சிக்கு நான் அண்ணனா இருக்கிறேன். என் தங்கச்சிக்கு எப்பயுமே நான் ஒரு வலு. அதே மாதிரி என் தங்கச்சி எனக்கு எப்பயுமே ஒரு ஸ்ட்ரென்த் ஆக்சுவலா. அண்ணன் தங்கைங்கிற உறவு வந்து பிற்போக்குத்தனம் அல்ல. அது ஒரு உறவு, ஒரு அன்பான ஒரு உறவு அது. குழந்தையோட பிறப்புல இருந்து என்ன செய்யணும்? பிறந்த உடனே ஒரு பெண்ணுக்கு சானிட்டரி நாம்ஸ் ரேஷன் கார்டு மூலியமா கொடுக்கப்படும் சொன்னார். இது இது வந்து எவ்வளவு பெரிய தேவைன்னு நாங்க உணர்ந்திருக்கோம். ஒரு பெண்ணுடைய வழியிலிருந்து நாங்க உணர்ந்திருக்கோம். எங்க தலைவரும் உணர்ந்திருக்கிறார்.